உதகை அருகே உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உதகை அருகே உள்ள அரசு பள்ளியில் 21 மாணவிகளுக்கு அறிவியல் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். உதகை அருகே உள்ள அரசு பள்ளியில் 21 மாணவிகளுக்கு அறிவியல் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் தற்போது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விவரம். மாலதி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் கடந்த 23 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் ஊட்டி அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் பணியில் சேர்ந்தார். இவர் அந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவியல் பாடம் எடுத்துள்ளார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் அந்த அரசு பள்ளிக்கு பாலியல் கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையாக போலீசார் சென்றனர். அப்போது அந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது மாணவி ஒருவர் அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் உடலில் தகாத இடத்தில் தொட்டு பாலியல் தொல்லை கொடுப்பதாக போலீசில் புகார் கூறியுள்ளார். இதே போல 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் அந்த ஆசிரியர் மார்பு மற்றும் உடலின் பின்புறம் பல இடங்களில் தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கும் குழந்தைகள் நல பிரிவுக்கும் தகவல் கொடுத்தனர். இதன் பேரில் உதகை ஊரக காவல் ஆய்வாளர் விஜயா தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து செந்தில்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மாலதி, சிவகுமார் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.